மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டம். திட்டத்தின் பெயர் பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம். இந்த திட்டத்திற்கு ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMDDKY திட்டம் சொல்லுவாங்க. இந்த PMDDKY திட்டமானது எப்ப அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2025, அதாவது 25-26 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது இந்த PMDDKY திட்டம். இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கிய நாள் ஜூலை 16, 2025. ஓகேவா? சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் தொடர்பான சின்ன சின்ன குட்டி ஒரு 36 திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக அறிவிக்கப்பட்டதுதான் இந்த PMDDKY திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் எங்கெல்லாம் விவசாய உற்பத்தி திறன் குறைவா இருக்குதோ அதுல முதற்கட்டமாக ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலமாக அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ரூபாய் 24,000 கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி திறன், நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பான உள்கட்டமைப்பு இது எல்லாத்தையுமே அதிகரித்து விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்த PMDDKY திட்டத்தின் முக்கியமான நோக்கம்.